விற்கலாம் பார்ப்பாங்க. அந்த டைம் விற்க முடியாது. ஆனால் 101வது ஒரு ஆள் வருவான். அவன் 100 பேர் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னு பார்த்துட்டு அவன் 101வது ஆள் உஷாராக அதை சரி பண்ணிக்கிட்டு வருவான். உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஒருத்தர் அமெரிக்கன் கம்பெனி ஆப்பிரிக்காவில் போய்ட்டு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் ரெப்பை அனுப்புகிறாங்க. ஆப்பிரிக்காவுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு அந்த சேல்ஸ் ரெப் திரும்பி வந்துடுறாரு. அமெரிக்காவுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறார். என்னன்னா, ஆப்பிரிக்கா மக்கள் யாருமே செருப்பு அணிய மாட்டார்கள். அவங்க வந்து வெறும் காலில் தான் நடந்து போய் வராங்க. அதனால் செருப்பு வியாபாரம் அந்த ஃபேக்ட்ரி அங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது. கம்பெனி இங்கே ஆரம்பிக்காதீங்க ஆப்பிரிக்காவில் சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இப்போ 2வது ஆள் ஒருத்தர் அனுப்புகிறாங்க. 2வது ரிப்போர்ட் என்ன பண்ண செல்ஃப் ரெப் தான், சேல்ஸ் ரெப்ரேட்டிவ் அனுப்புகிறாங்க. அவரெல்லாம் என்ன பண்ண விற்பனை பிரதிநிதி ஆப்பிரிக்காலாம் சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்கிறார், சார் காம்படிஷனே இல்லை சார், யாருமே செப்பலே போடல சார். நம்ம தான் முதல்ல இறங்க போகிறோம் மார்க்கெட்டில். இறங்கி விளம்பரம் பண்ணுறோம், செப்பல் போட்டால் நல்லது சொல்ல போகிறோம், காலுக்கு பாதுகாப்பான்னு சொல்ல போகிறோம், கண்டிப்பாக வியாபாரம் பிச்சிங்க சார்ன்றான். இப்போ இவனோட அப்ரோச் வேறு மாரி இது. 2வது மனுஷன் அனுப்பிச்சாங்கல்ல சேல்ஸ் ரெப்பு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாரி இது, அவர் அப்ரோச் வேறு மாரி. சரி இவரே நான் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்து சேல்ஸ் ரெப் அங்கே இருந்த அமெரிக்காவில், இன்றைக்கி ஆப்பிரிக்கா கம்பெனியில் அங்கே மேனேஜரை நான் போடுறேன், நீயே போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. விளம்பரம் பண்ணுறது எல்லாம் பண்ணி கடை பிக்கப் ஆச்சு. ஆப்பிரிக்க நாட்டில் இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இறங்குது. செப்பல் வியாபாரத்தில் அமோகமாக டாப்பாக இருக்கிறான், மார்க்கெட் லீடராக இருக்கிறான்.